இவ்வளோ நாள் நம்ம சேனல்ல வந்து நம்ம நெறைய சீன் அனாலிசிஸ், மூவி அனாலிசிஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ணலான்னு சொல்லி புக் அனாலிசிஸ் பண்ண போறோம். அதாவது புக்ல சொல்லியிருக்கிறத வச்சு, எங்களோட கருத்து வச்சு அந்த புக்க பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். திரைக்கதை எழுதுவது எப்படி? அப்படிங்கிறத சுஜாதா எழுதின தமிழ்ல எழுதினத நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு சீன் சென்ஸ். நாங்க இந்த மாரி ஃபில்ம் மேக்கிங், ஸ்க்ரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்க போட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க இந்த வீடியோ வந்து ஒரு சீரிஸ் மாரி ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு வீடியோவா நாங்க போடப் போறோம். ஸோ உங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த புக்ல பத்தி இந்த புக்ல இருக்க கருத்துக்கள் நீங்க பேசணும்னு நினைச்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அத பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஸோ இது வந்து சுஜாதாவின் திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படிங்கிற அந்த புக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து தமிழ்ல ஒரு பாப்புலரான ஒரு ஸ்கிரீன் ரைட்டிங் புக். அதாவது வேர்ல்டு வைடா நிறைய ஸ்கிரீன் ரைட்டிங் புக் இருக்கு. ஸோ அதுல வந்து தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் வந்து வாங்க திரைக்கதை எழுதலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதினார் அவரு. அதுக்கப்புறம் தான் இது வந்து 2000ல வந்த ஒரு புத்தகம் தான். ஸோ அதுவும் ரொம்ப ஃபேமஸான புக் தான். ஸோ இதுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த புக்கையே எடுத்து பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த புக்கை பத்தி கிளியரா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கிரீன் ரைட்டிங் புக்குக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, மற்ற ஸ்கிரீன் ரைட்டிங் புக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் ரைட்டிங்ல இருக்கக்கூடிய டிப்ஸஸ், ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதுறதுக்கு என்னென்ன டிப்ஸ் வேணுங்கிறத பத்தி, என்னென்னலாம் முக்கியம், என்னென்னலாம் வேணும், என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகங்களா தான் இருக்கு மற்ற எல்லா புக்ஸுமே. பட் இந்த புக் எப்படின்னா, இது வந்து அந்த மாதிரியான வேர்ல்டு அந்த புக்ஸோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இதுல இருக்குங்கிறத அவரே முன்குறிப்புல சுஜாதா அவர்களே சொல்லியிருக்காரு. நான் சிட்ஃபீல்ட் புக்ஸ் ரெஃபர் பண்ணி, அப்புறம் நிறைய ஸ்கிரீன் ரைட்டிங்ஸ் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி தான் எழுதியிருக்கேன். பட் ஆனா அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னன்னா, அதுல தமிழ் சினிமாக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கிரீன் ரைட்டிங் பிரின்சிபல் தேவைங்கிறத ஃபில்டர் பண்ணி தான் நான் எடுத்து எழுதிடுறேன். ஏன்னா வேர்ல்டு ஃபிலிம் வேற, நம்ம ஃபிலிம் வேற. ஸோ வேர்ல்டு ஃபிலிம் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சினிமாக்கு ஏற்ற மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கும். ஸோ அதை அப்படியே நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ தமிழ் சினிமா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கு. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள வேர்ல்டு ஃபிலிம்ஸோட பிரின்சிபல்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் இந்த புக்கை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அதுதான் இந்த புக்குக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. இது முழுக்க தமிழ் சினிமாவை மையமா வச்சு எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரீன் பிளே புக். ஸோ அதுதான் இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா திரைக்கதையின் பகுதிகள். அப்படின்னா திரைக்கதைனா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 பக்கம் டெஃபினேஷன் கொடுக்குறாரு. ஸோ அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ திரைக்கதை என்ன அப்படிங்கறத பார்த்தோன்னா, ஸ்கிரீன் பிளேன்னு எதை சொல்றோம்னா, ஸ்டோரி டோல்ட் இன் அ பிக்சர் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேன்னு சொல்றோம். ஒரு பிக்சர்ல ஒரு கதை சொல்றோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கிரீன் பிளேக்கு பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாடகம்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்டேஜ் பிளேனா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதை பத்தி பார்த்துட்டு இதுக்கு நம்ம வரலாம். அதுவும் இல்லாம இதுக்கு நாடகத்துக்கும் ஸ்கிரீன் பிளேக்கும் அப்புறம் சீரியலுக்கும் நாவலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த புக்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 2 பேரு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது திரைக்கதையா கிடையவே கிடையாது. திரைக்கதையில 2 கேரக்டர்ஸ் ஒரு ஃப்ரேம்ல இருக்காங்க அப்படின்னா அந்த 2 கேரக்டர்ஸ் மாத்தி கதையை பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது வந்து திரைக்கதை கிடையாது, அது ஒரு நாடகம், இல்லைன்னா அது லோ பட்ஜெட் மெகா சீரியல் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸ்கிரீன் பிளேங்கிறது பேச்சு இருக்கணும், பட் பேச்சிலேயே எல்லாமே கதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதே அவர் சொல்றாரு. அதே மாதிரி ஒரு சம்பவத்தை வர்ணிச்சு சொன்னாலும் அது திரைக்கதையா வராது, அது வந்து சிறுகதை நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாவல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏன்னா அது புத்தக வடிவம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்லணும். ஒரு ஒரு வீரன் வந்து பாத்தீங்கன்னா ஏரியில வர்றான்னா அந்த ஏரியோட ஆழம் எவ்வளவு இருக்கு, அந்த ஏரிக்கு பக்கத்துல மரம் இருக்கா, அந்த மரத்துல ஒரு பட்டாம்பூச்சி இருக்கா, இல்ல ஒரு பாம்பு போகுதா, இல்ல அந்த குதிரை என்ன வழியில போகுது, இல்ல எதிர்த்தாப்புல மக்கள் வர்றாங்களா, அந்த மக்கள் இல்ல பெண் ஆனா பெண்ணா, அந்த பெண்ணு தலையில கூட இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணும். ஏன்னா எழுத்து வடிவத்துலன்னு வர்றப்போ இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கதான் இமேஜினேஷன் விரியும். ஸோ நம்ம அதை பண்ணணும். ஸோ இப்போ அதை வந்து ஸ்கிரீன் பிளே பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நாவல்ல இந்த எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பக்கம் 5 பக்கத்துக்கு விவரிச்சிருப்பாங்க. அதை ஸ்கிரீன் பிளேல ஒரு ஷாட்ல நம்ம வச்சுட்டு போயிடலாம். ஸ்கிரீன் பிளே மீன்ஸ் படத்துல ஒரு ஷாட்ல நம்ம வச்சுட்டு போயிடலாம். ஸோ அது வந்து இந்த இடத்துல தேவைப்படாது. ஸோ ஸ்கிரீன் பிளேக்கும் ஸ்டோரிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரியில 2 வரியில சொல்லிடலாம். ஆனா ஸ்கிரீன் பிளேல ஒரு பிளே ஆக்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் பயந்தாங்கோலியா இருக்கான் அப்படிங்கிறது ஒரு கதை அப்படின்னா அதை வந்து திரைக்கதையா எப்படி பண்றோம் அப்படின்னா, ஒருத்தன் வந்து
ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு பாத்ரூம்ல இருக்கா. அந்த பொண்ணு பாத்ரூம்ல இருக்கிறப்போ ஒருத்தன் வந்து பாத்ரூம்குள்ள போய் மிஸ்பிஹேவ் பண்றான். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா வர்றாங்க. வந்து தட்டி கேட்கிறப்ப அவங்க அம்மாவை அடிச்சிடுறாங்க. இது சீன் 1. இந்த சீன் முடியுது. இந்த சீனுக்கு அப்புறமா அண்ணங்காரன் வர்றான். அண்ணங்காரன் வந்து வீட்டுல நடந்த சம்பவத்தெல்லாம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவனுக்கு கோவம் வருது. அந்த அந்த கோவத்துல தங்கச்சி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாம தன் அம்மாவை அடிச்சவனை போய் அடிக்கலான்னு போறப்போ அங்க ஆளுங்க எல்லாம் சுத்தி இருந்து இவனை அடிச்சு தள்ளி போட்டுறாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இவன் பயந்து ஓடி வந்துடுறான். சோ இதுவும் முன்னாடி சொன்ன கதையும் ஒண்ணுதான். அதுல அவன் பயந்தாங்கோலியா இருக்கான், இதுலயும் அவன் பயந்தாங்கோலியா தான் இருக்கான். வித்தியாசம் எதுவும் இல்லை. அதுல டைரக்டா இவன் பயந்தாங்கோலின்னு நம்ம சொல்லிடுறான். ஆனா இவன் பயந்தாங்கோலின்னு காட்டுறதுக்கு ஒரு பிளே ரெடி பண்றான் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்கிரீன் பிளே. இப்போ இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கார்த்திக்ங்கிற கதாபாத்திரம் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றது கதை. கார்த்திக்கோட காரு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனோட பார்க்கிங்குள்ள போகுது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஸ்கிரீன் பிளே. ஒரு கதாபாத்திரம் இருக்கு அப்படின்னா அந்த கதாபாத்திரம் கோபமாக இருக்கிறது, இவன் மிகவும் கோபத்துடன் இருக்கிறான் அப்படிங்கறத நாவல்லையும் ஒரு கதையா நம்ம சொல்லுவோம். ஆனா திரைக்கதைன்னு வர்றப்போ அதை வந்து நம்ம வந்து அந்த அந்த அவன் கோபமா இருக்கான், நான் ரொம்ப கோபமா இருக்கேன், இந்த அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து கதையில சொல்லிட்டு இருக்க முடியாது. மனசுக்குள்ள நினைக்கிறத சொல்லாம வெளிப்புறத்துல வைக்கிற செயல்களை வச்சே அவன் கோபமா இருக்கான் அப்படின்னு சொல்றது. இப்போ ஒருத்தன் அவன் கோபமா இருக்கான் அப்படின்னா, அவன் கோபமா இருக்கான், கையில ஒரு கிளாஸ் இருக்கு, கையில இருக்கிற கிளாஸை வந்து நசுக்குறான் அப்படின்னாலே ஒரு ஹீரோனா அது ஒரு ஹீரோயிசம்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவன் அந்த இடத்துல கோபமா இருக்காங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா. அவன் கோபமா இருக்கான்னு அவனும் சொல்லல, ஆத்தரும் கதையில சொல்லல. ஆனா வெளியில இருக்கிற அந்த கிளாஸை கசக்கிறப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ் அவன் கசக்குறான் அப்படிங்கிறப்பவே அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபம் இருக்குதுங்கிறது ஆடியன்ஸ் கன்வே ஆயிடுச்சுல. சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை பிளே மூலியமா சொல்லணும். ஒரு கதையை பிளே ஆக்டா வச்சு சொல்றதுக்கு பேர் தான் புக்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னுரை வந்து இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு திரைக்கதை எழுதுறதுக்கு எது தேவை அப்படின்னா 2 விஷயம் தேவை அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. இந்த 2 விஷயம் இருந்தா போதும் ஒரு ஸ்கிரீன் பிளே எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா, இப்ப ஒருத்தன் இப்ப நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்ட அந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமே. ஒருத்தன் கோபமா இருக்கான் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தன் கோபமா இருக்காங்கிறத கிளாஸ கசக்கியும் நம்ம சொல்லலாம், டேபிள தட்டியும் சொல்லலாம், முகபாவனையிலையும் சொல்லலாம், இல்ல ஒருத்தனை ஆவேசமா சட்டையை பிடிச்சு கேட்கறான்னு சொல்லலாம். இது எல்லாமே பிளே தான். இது எல்லாமே கோபமா இருக்காங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லுது. ஆனா இதுல நம்ம என்ன சாய்ஸ் எடுக்கிறோம், இதுல எது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இதுல எது என்கேஜிங்கா இருக்கும், இதுல எது ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் பாத்தீங்களா. சோ அதுதான் எப்படி சொல்ல வேண்டும். கோபமா இருக்காங்கிறது என்ன சொல்ல வேண்டும், அவன் கிளாஸ கசக்குறானா, டேபிள தட்டுறானா, இல்ல முகபாவனையில இருப்பானா, இல்ல ஒருத்தர் சட்டையை பிடிக்கிறானா, இப்படி இத்தனை விஷயம் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. இதுல எதை எடுத்து அவன் கோபமா இருக்கான்னு நம்ம சொல்றோம் பாத்தியா, அதுக்கு பேர் தான் எப்படி சொல்ல வேண்டும். ஒரு காட்சி சரியா அமைஞ்சிருச்சு அப்படின்னா டைலாக்ஸ் கதைக்கு ஒரு காட்சிக்கு தேவையே இல்லை அப்படிங்கறத இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அவர் சொல்றாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறாரு. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுக்கிறாருன்னா பம்பாய் படம் எடுக்கிறாரு. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா மனிஷா கொய்ராலாவும் அரவிந்த் சாமியும் லவ் பண்ணுவாங்க. சோ அரவிந்த் சாமி மனிஷா கொய்ராலாவோட வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்பாரு. அப்ப வேணான்னு சொல்லிடுவாரு. இவங்க வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க. சோ அதனால அரவிந்த் சாமி பாம்பேக்கு போயிடுவாரு. சோ மனிஷா கொய்ராலா அந்த ஊர்ல இருப்பாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஒண்ணு வரும். அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு இவன் அதுவா வந்து பார்த்தா அந்த லெட்டரை பிரிச்சு பாக்குறப்போ அந்த லெட்டர்ல ட்ரெயின் டிக்கெட் இருக்கும். ஸோ அதுலயே நமக்கு புரிஞ்சிடும் இதுல அரவிந்த் சாமி தான் அந்த லெட்டரை கொடுத்துருக்காரு. அவர் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து பம்பைக்கு வா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. அடுத்த காட்சியில பம்பை ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க. பம்பை ரயில்வே ஸ்டேஷன்ல அரவிந்த் சாமி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மனிஷா கொய்ராலா வர்றாங்க. ஸோ அவ்வளவுதான். இந்த 2 காட்சியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2 காட்சியில வசனங்கள் எதுவுமே படத்துல வச்சிருக்க மாட்டாங்க. லெட்டரு, டிக்கெட்டு, அப்புறம் ஒரு ட்ரெயின் போகிறத காட்டுவாங்க. ஒரு ஷார்ட்ல ட்ரெயின் வந்து மூவ் ஆகுறத காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பம்பாயை காட்டுவாங்க, பம்பாய் ரயில்வே ஸ்டேஷனை காட்டுவாங்க. ஸோ இதுலயே தெரிஞ்சிருச்சு இவங்க லவ் பண்றாங்க, லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த காட்சியில வசனமே எதுவுமே இருக்காது. ஸோ வசனமே இல்லாமலும் இதுல என்ன சொல்ல வந்தாரோ அதை ஈஸியா அவர் கன்வே பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரியும் சொல்லலாம், இப்படிதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரியும் சொல்லலாம். திரைக்கதைங்கிறது வெறும் என்ன சொல்றது, வசனங்களும் அதை மட்டுமே நம்பி இல்லை, அதுல வந்து நிறைய அம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்சங்கள்ல ஒரு அம்சம் தான் சவுண்ட் அப்படிங்கிறாரு. சவுண்டுன்னு அவர் எதை மீன் பண்றாரு அப்படின்னா டைலாக்ஸ், வசனங்கள், சப்தங்கள், இசை, பின்னணி இசை. அதாவது டைலாக்ஸ், சவுண்ட்ஸ், மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த 4ம் சேர்ந்தாதான் ஒரு திரைக்கதைக்கு இந்த 4ம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து அவர் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாருன்னா மறுபடியும் வந்து பார்த்தோன்னா
நாடகத்தையும் திரைக்கதையும் எடுத்துக்கிறாரு. நாடகத்துல வசனம் தான் டாப் டு பாட்டம். ஆனா திரைக்கதையில வசனம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. வசனத்தை படிச்சா என்ன நடக்குதுங்கிற ஒரு, அதாவது கதை புரியக்கூடாது, பட் என்னமோ நடக்குதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரணும். அதுதான் நம்ம கிரியேட் அது அப்படிதான் ஒரு திரைக்கதை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. சவுண்ட்ஸ், மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது எல்லாமே ஒரு காட்சிக்கு கிடைக்கிறப்பதான் அது முழுமையான ஒரு ஸ்கிரீன் பிளேவா மாறும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அதுக்கு உதாரணமா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு திரைக்கதையில ஒரு எமோஷன் வருது அப்படின்னா, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அம்மாவோட பையன் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கறது ஒரு காட்சி அப்படின்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த சோகம் இருக்கு பத்தி அந்த இடத்துல ஒரு எமோஷன் இருக்கு, ஒரு சேட் எமோஷன். அந்த எமோஷனை ஹைலைட் பண்ணி காட்டும். இப்ப எப்படி நம்ம ஒரு புக் படிக்கிறோம் அப்படின்னா இது முக்கியமான வார்த்தை, இதை ஹைலைட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்த மட்டும் அதை ஹைலைட் பண்ணி காட்டும். அந்த இடத்த ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு அந்த இடத்துல மியூசிக் தேவைப்படுது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவை. சில நேரங்கள்ல அந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு மியூசிக் தேவையில்லாம இருக்கும். சைலன்ஸை வச்சு கூட நம்ம வந்து அதை பிளே பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரு விதமான சவுண்டு தான். சைலன்ஸுங்கிறது என்னது, எந்த சத்தமும் இருக்காது, பிளெயினா இருக்கும், மற்ற எல்லா சத்தத்தையும் மியூட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி சைலன்ஸை வச்சு கூட அந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து இந்த சாப்டர்ல அவர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறது. திரைக்கதை என்ன அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதே மாதிரி திரைக்கதையில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் சவுண்டு. ஸோ இது எப்படி யூஸ் ஆகுதுங்கிறதையும் சொல்றாரு. ஸோ இதுதான் இந்த டாபிக், இந்த சாப்டர்ல அவர் கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். திரைக்கதை எழுதுவது எப்படி, அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பத்தி கொஞ்சம் தெளிவா பார்த்துருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பா இதுல வந்து ஐ ஓப்பனா எதாவது இருந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டா இருந்தா அந்த டவுட்ஸ் இல்லை கிளியர் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாங்கள் அடுத்த ஒவ்வொரு சாப்டர் பத்தி நாங்கள் வீடியோ போட்டு இருப்போம். நீங்க அதுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, இதே நாங்கள் ஒரு சீரியஸா நாங்கள் எடுத்துட்டு கொண்டு போறதுக்கு ஒரு முயற்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி கண்டென்ட் நீங்க பார்க்கணும்னா இந்த சீன்ஸ் அண்ட் சேனலை நீங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன்.